A very good morning and welcome to our daily devotion. So today we'll be looking at Proverbs chapter 9 verse 7 to 12. So first we'll have a brief overview. நம்ம வந்து ஒரு சின்ன ஓவியம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞானம் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த செக்ஷனில் போன செக்ஷனில் இன்விடேஷன் கொடுத்து ஒரு விருந்து கூப்பிட்டு இந்த செக்ஷனில் என்னென்னா எப்படி எல்லா ஆட்கள் ஒரு கரெக்ஷன், அதாவது மற்றவங்க வந்து நம்ம செய்த தவறுகள் சொன்னால் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், ஒரு ஆட்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அதாவது ஞானம் உள்ளவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, முட்டாள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி இந்த செக்ஷனை சொல்கிறாங்க. ஸோ verse 7 to 8 என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் நக்கலாக கொஞ்சம் சீரியஸாக எடுக்காமல் ஒரு கோவத்தோடு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. verse 9 என்னன்னா, ஞானம் உள்ளவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னும் ஞானத்தில் வளருவாங்க மற்றவங்க வந்து அவங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா. அதுக்கடுத்து verse 10 to 11 என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வந்து வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கடுத்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் ஞானம் என்ன சொல்கிறாங்கன்னா, we bear the fruit of our choice, அதாவது நம்ம பண்ணுற செயற்களுக்கு நம்ம தான் கடைசியில் we bear the fruit of our choice. அதாவது ஸோ ஞானமோடு இருந்தால் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஞானம் முட்டாள்தனமாக பண்ணால் நம்மளுக்கு அது கடினமான வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு சின்ன சம்மரி. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது எஸ்பெஷலி verse 10 which says, the fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding. ஸோ இதில் மெயின் டேக் அவே. ஸோ வெரி சிம்பிள், எஸ்பெஷலி ஃபார் our யூத் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் சின்ன பசங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா, wisdom starts with reverence before God and embracing every corrections. அதாவது ஞானம் எப்போ தொடங்கும்னா ஒரு ரெவரன்ஸும் ஒரு தாழ்மையோடு தொடங்கும், எஸ்பெஷலி மற்றவங்க நம்மளை கரெக்ட் பண்ண போகுது. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, வெரி சிம்பிள். நம்ம வந்து we can be in position of எக்ஸ்பர்டீஸ். நம்ம வந்து ஒரு பொசிஷனில் வந்து நம்ம எக்ஸ்பர்டீஸாக இருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து டாப்பராக இருக்கலாம். பட் ஈவன் என்னவாக இருந்தாலும் பீயிங் ஹியூமன் நம்ம வந்து தப்பு செய்வோம். ஆனால் நம்ம தப்பு செய்ய போது கரெக்ட் பண்ண போது நம்ம எப்படி இருக்கணும்னா, இல்லை verse 8 rebuke a wise man and he will still love you. அதாவது ஒரு ஞானம் உள்ளவனை நம்ம கரெக்ட் பண்ணால் அவர் எப்படி இருப்பாங்கன்னா, they will still love us. ஆனால் நக்கலாக இருக்கவங்கள நம்ம கரெக்ட் பண்ணால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளை முறைப்பாங்க, நம்மளை கோவப்படுவாங்க நம்ம மேலே, இல்லை நீ ஏன்டா என்கிட்ட சொல்கிற அந்த மாதிரி. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம we will make many mistakes. அதாவது one of my favorite thing is to be human is to err. அதாவது மனிதனாக இருக்கதே தவறு பண்ணுறது தான். லைக் நம்ம மனுஷனாக இருக்கும்போது நிறைய தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம அந்த தவறுகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். விஸ்டம் இங்கே என்ன சொல்கிறாங்க, பேசிக்கலி தவறு பண்ணுறவன் கரெக்ஷன்ஸை வந்து தாழ்மையோடு ஏற்றுக்கிட்டு இன்னும் ஞானத்தில் வளருவான்னு சொல்கிறாங்க. அதாவது ஈவன் த வைஸ் மேன், ஞானம் உள்ளவனே தவறு பண்ணாலும் என்ன பண்ணுறான், அது தாழ்மையோடு அந்த தவறை ஏற்றுக்கிட்டு இன்னும் ஞானத்தில் வளர்றான். ஸோ சிமிலர்லி இன் ஆர் லைஃப்ஸ் ஈவன் when we make mistakes, வெரி சிம்பிள், நம்ம தவறு பண்ண போது கோவத்தோடு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு தாழ்மையோட அவங்க சொல்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிட்டு பொறுமையாக கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து தாழ்மையோடு ஏற்றுக்கிட்டா வேதாகம் என்ன சொல்லுது, we will grow in wisdom. அந்த தாழ்மையில் நம்ம ஏற்றுக்கிட்டா we will grow in wisdom and we will also love people more. And கடைசியில் நம்ம என்ன பார்த்தோம், we will bear the fruit of our choice. அதாவது நம்ம தான் என்ன பண்ணுவோம் நம்ம செயற்களுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி செயற்கள் சேர்ந்தால் வேதாகம் என்ன சொல்லுது, நம்ம ஞானத்தில் வளர்ந்து வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கோவத்தில் மற்றவங்க வந்து நம்மளை கரெக்ட் பண்ண போது திருத்த போது பண்ணால் என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கை ரொம்ப கடினமாக போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவாக கேளுங்க. நம்ம யாரோ நம்மளை கரெக்ட் பண்ண போது நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், தாழ்மையோட லவ்வோட ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லைன்னா நம்ம ப்ரைடோட ரியாக்ட் பண்ணி இதை வந்து எதிர்த்து ரியாக்ட் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரியாக்ட் வித் லவ், ரியாக்ட் வித் ஹியூமிலிட்டி அண்ட் ரியாக்ட் வித் மோர் கிரைஸ்ட் லைக் நேச்சர். அதாவது இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி, லைக் எம்ப்ரேஸ் கிரைஸ்ட் லைக் செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டி இன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ that is what I want us to take away from this. Thank you.